தாவரங்களில் உள்ள இலைகளின் உள்ளமைப்பை பற்றி படிக்க போகிறோம். முதல்ல இருவித்திலை தாவரத்தினுடைய இலையினுடைய உள்ளமைப்பை பார்க்க போகிறோம். இருவித்திலை தாவர இலையினுடைய முதல் பகுதி மேல்புறத்தோல். இந்த மேல்புறத்தோல் ஒரு அடுக்கு பாரன் கைமா செல்களால் ஆனது. இதில் கியூட்டிக்கல் படலம் காணப்படுது. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, கியூட்டிக்கல் படலத்தோட வேலை என்னன்னா உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது தான் இந்த கியூட்டிக்கல் படலத்தோட வேலை. இதில் இலைத்துளை மிக குறைவாக காணப்படுகிறது. மேல்புறத்தோலுக்கு அடுத்து வர்றது கீழ்ப்புறத்தோல். இது ஒரு அடுக்கு செல்களால் ஆனது, பாரன் கைமா செல்களால் ஆனது. பல இலைத்துளைகள் காணப்படுகிறது. இந்த இலைத்துளைகளை பசுங்கணிகம் இரண்டு செல்களால் சூழ்ந்து, இந்த இலைத்துளைகளை பசுங்கணிகம் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா காப்பு செல்கள். இந்த செல்லோட வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கு. நீராவி போக்குனா இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சுட்டீங்க. தாவரத்தில் இருக்கிற அதிகமான நீர் இந்த இலைத்துளைகள் வழியாக வெளியே போகிறது தான் என்ன அப்படின்னா நீராவி போக்கு என்று அழைக்கப்படுகிறது. அந்த நீராவி போக்கு செய்வதற்காக தான் இந்த இலைத்துளைகள் பயன்படுகிறது. கீழ்ப்புறத்தோல் அடுத்து வர்றது இலையிடை திசு. இந்த இலையிடை திசு கீழ்ப்புறத்தோலுக்கு அடுத்து காணப்படுது. இது 2-3 அடுக்கு செல்களாக காணப்படும். இந்த இலையிடை திசுவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மீசோஃபில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலையிடை திசு 2 வகை செல்களால் ஆனது. ஒன்று பாலிசெட் பாரன் கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்ச் பாரன் கைமா. இந்த பாலிசெட் பாரன் கைமா எப்படி இருக்கும் அப்படின்னா நீளமான செல்களாக காணப்படும். இந்த நீளமான செல்களில் பசுங்கணிகம் காணப்படுகிறது. பசுங்கணிகம் இருக்கிறதால இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்வதற்காக பயன்படுகிறது. ஸ்பாஞ்ச் பாரன் கைமா இந்த செல்கள் கோள வடிவத்தில் இருக்கலாம், இல்லைன்னா உருளை வடிவத்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஒழுங்கற்ற வடிவத்தில் காணப்படலாம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது. அடுத்து இலையிடை திசு அடுத்து வர்றது வாஸ்குலர் கற்றை. இந்த வாஸ்குலர் கற்றை ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, மூடியவை, கற்றை உறை உள்ளது. கற்றை உரைன்னா என்ன அப்படின்னா இந்த வாஸ்குலர் கற்றையை சுற்றி என்ன செல்கள் இருக்குது அப்படின்னா பாரன் கைமா செல்கள் இருக்கு. இந்த அமைப்புக்கு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கற்றை உரைன்னு சொல்றாங்க. ஜைலம் மேல்புறத்தோலை நோக்கி காணப்படும். ஃப்ளோயம் கீழ்ப்புறத்தோலை நோக்கி காணப்படும். இதுதான் எதனுடைய அமைப்பு அப்படின்னா இருவித்திலை தாவர இலையினுடைய அமைப்பு. இப்போ பார்த்தோன்னா முதல் பகுதி மேல்புறத்தோல், 2வது கீழ்ப்புறத்தோல், 3வது இலையிடை திசு, அடுத்து வாஸ்குலர் கற்றை. இதுதான் எதனுடைய அமைப்பு அப்படின்னா இருவித்திலை தாவர இலையினுடைய அமைப்பு. இப்போ நம்ம படிக்க போகிறது ஒருவித்திலை தாவர இலையினுடைய அமைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முதல் வித்தியாசமே இது ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்னாக்கா, இங்கே பாருங்க மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல்னு வேறுபாடு காணப்படும். இதில் இருவித்திலையில் மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு காணப்படும். ஆனால் இங்கே ஒருவித்திலை தாவர இலையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி மேல்புறம் கீழ்ப்புறம் அப்படின்னு வேறுபாடெல்லாம் இல்லாமல் அப்படியே அமைஞ்சிருக்கும். இங்கேயும் அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரியே தான், இருவித்திலையில் இருக்கிற மாதிரியே தான் புறத்தோல் பாரன் கைமா செல்களால் ஆனது, ஒரு அடுக்கு. அதே மாதிரி கியூட்டிக்கல் காணப்படுகிறது. கியூட்டிக்கலோட படலத்தோட வேலை என்ன அப்படின்னா உள்ளுறுப்புகளை மூடி பாதுகாக்கிறது. அதே மாதிரி புறத்தோல் துளைகளும் இதில் காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது பகுதி இலையிடை திசு. இங்கே இருக்கிற மாதிரியே தான் இருவித்திலை தாவர இலையில எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இலையிடை திசு இதுலையும் அமைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாலிசெட் பாரன் கைமா, ஸ்பாஞ்ச் பாரன் கைமா அப்படின்னு வேறுபட்டு காணப்படும். நீங்கள் படத்தை புக்கில் இருக்கிற படத்தை ரெஃபர் பண்ணி பாருங்கள். படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லா தெரியும். இந்த இடத்துல அதாவது ஒருவித்திலை தாவர இலையில இந்த மாதிரி பாலிசெட் பாரன் கைமாவும் ஸ்பாஞ்ச் பாரன் கைமாவும் வேறுபாடின்றி காணப்படும். அதுதான் வித்தியாசமே. இந்த ஒருவித்திலை தாவர இலைக்கும் இருவித்திலை தாவர இலைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் பாலிசெட் பாரன் கைமாவும் ஸ்பாஞ்ச் பாரன் கைமா அப்படின்ட்டு வேறுபாடின்றி ஒன்றாக கலந்து காணப்படும். அடுத்து வர்றது இங்கே வாஸ்குலர் கற்றை எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் ஒருவித்திலை தாவர இலையிலையும் வாஸ்குலர் கற்றை வருது. இங்கே இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் வாஸ்குலர் கற்றை ஒன்றிணைந்தவை. இங்கேயும் வாஸ்குலர் கற்றை ஒன்றிணைந்தவை. இங்கே ஒருங்கமைந்தவை, இங்கேயும் ஒருங்கமைந்தவை. இங்கே மூடியவை, இந்த பகுதியிலையும் மூடியவை தான். அடுத்து இங்கேயும் கற்றை உரை உள்ளது, இங்கேயும் கற்றை உரை.
இப்போ ஒரு வித்தலை தாவர இலையில எப்படி கற்றை உரை பாரன்கைமாவால் ஆனதோ அதே மாதிரி தான் இந்த ஒரு வித்தலை தாவர இலையிலையும் வந்து கற்றை உரை காணப்படுகிறது. அதுவும் வந்து எந்த செல்லால் ஆனது அப்படின்னா பாரன்கைமா செல்லால் ஆனது. இங்கேயும் ஜைலம் வந்து இருவித்தலை தாவர இலையில எப்படி ஜைலம் வந்து மேல்புற தோலை நோக்கி காணப்படுதோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு வித்தலை தாவர இலையிலையும் இந்த ஜைலம் வந்து மேல்புற தோலை நோக்கி காணப்படுகிறது. அதே மாதிரி ஃப்ளோயம் வந்து இங்கே கீழ்ப்புற தோலை நோக்கி காணப்படும் இருவித்தலை தாவர இலையில. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு வித்தலை தாவர இலையில ஃப்ளோயம் வந்து கீழ்ப்புற தோலை நோக்கி காணப்படுகிறது. அதாவது வேறுபாடுகள் வந்து எந்த பகுதியில் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேல்புற தோல் கீழ்ப்புற தோல் இருவித்தலை தாவர இலையில வேறுபாடாக இருக்கும். இங்கே வந்து அது மாதிரி வேறுபாடு இருக்காது. இன்னொரு வேறுபாடு என்னன்னா இந்த இலையிடை திசு வந்து இங்கே பாலிசைட் பாரன்கைமா ஸ்பாஞ்ச் பேரன்கைமா அப்படின்னு வேறுபாடோடு காணப்படும். இங்கே வேறுபாடு இன்றி காணப்படும். மீதி எல்லாமே வாஸ்குலர் கற்றை அமைப்பு ஒரு இருவித்தலைக்கும் ஒரு வித்தலைக்கும் ஒரே மாதிரி தான். ஒன்றிணைந்தவை, இங்கேயும் ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, மூடியவை, கற்றை உரை உள்ளவை. வேறுபாடுன்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரே ஒரு வேறுபாடு தான். இலையிடை திசுல வந்து இந்த பாலிசைட் பேரன்கைமா ஸ்பாஞ்ச் பேரன்கைமா வேறுபாடு காணப்படாது. இங்கே மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோல்னு வேறுபாடு காணப்படாது. தாவர செயலிகளை பற்றி இப்போ படிக்க போகிறோம். தாவர செயலிகளில் கணிகங்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பசுங்கணிகம், வண்ணக்கணிகம், வெளிர்கணிகம். பசுங்கணிகம் அப்படிங்கும்போது எல்லா தாவரங்களுடைய இலைகளும் பச்சை நிறத்தில் தான் காணப்படும். தாவரத்தில் எந்தெந்த உறுப்பெல்லாம் பச்சையாக காணப்படுதோ அதிலலாம் என்ன இருக்குது அப்படின்னா பசுங்கணிகம் காணப்படுது. அந்த பசுங்கணிகத்துக்கு இன்னொரு பேர் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்னா பச்சையம். அதில் பச்சையம் இருக்கிறதால தான் அது வந்து பச்சை நிறத்தில் காணப்படுது. அடுத்த கணிகங்கள், வண்ணக்கணிகம். பழங்கள்லாம் பார்த்தா எல்லாமே கலர் கலராக இருக்கும். வாழைப்பழம் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், ஆப்பிள் சிகப்பு நிறத்தில் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வண்ணக்கணிகம். அந்த வண்ணக்கணிகம் வந்து இன்னொரு பேர் என்னன்னா குரோமோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கலரை தரும் அப்படின்னா மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்களை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து வெளிர்கணிகம். ஒரு சில இதெல்லாம் பார்த்தா முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா வெண்மையாக இருக்குது. அப்போ அதில் எந்த நிறமையும் இல்லை. அதில் என்ன இருக்குது அப்படின்னா வெளிர்கணிகம். எடுத்துக்காட்டு வெளிர்கணிகத்துக்கு இன்னொரு பேர் லியூகோபிளாஸ்ட்டு. லியூகோபிளாஸ்ட் அதாவது எந்த நிறமும் அற்றது, எந்த நிறமும் அற்றது. அதாவது கணிகங்களை 3ஆக பிரிக்கிறாங்க. பசுங்கணிகம், வண்ணக்கணிகம், வெளிர்கணிகம். இப்போ பசுங்கணிகத்தினுடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். பசுங்கணிகத்துக்கு இன்னும் பசுங்கணிகத்தில் என்ன நிரம்பி இருக்குது அப்படின்னா குளோரோஃபில். இது உங்களை ஒன்பேட்டில் கேட்பாங்க. பசுங்கணிகத்தில் காணப்படும் நிறமியின் பெயர் என்ன? குளோரோஃபில் என்ற நிறமி காணப்படுகிறது. இதனுடைய விட்டம் எவ்வளோ அப்படின்னா 2லிருந்து 10 மில்லி மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதனுடைய தடிமன் வந்து 1லிருந்து 2 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்து உரை. இதுக்கு வந்து 2 உரைகள் காணப்படுது. உள் உரை, வெளி ஜவ்வு. உள் ஜவ்வு அல்லது வெளி ஜவ்வு. 2த்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது. 2த்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது. அடுத்த பகுதி, இந்த உரைக்கு அடுத்த பகுதி வந்து ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமாவை மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மேட்ரிக்ஸில் வந்து புரத சேர்க்கை நடைபெறுவதற்கான டிஎன்ஏ, 70S ரைபோசோம் மற்றும் பிற மூலக்கூறுகள் இந்த இடத்துல அமைந்து காணப்படுகிறது. அடுத்த அமைப்பு ஸ்ட்ரோமாவை அடுத்து வர்றது தைலகாய்டு. இந்த ஸ்ட்ரோமாவில் நிறைய இடைவெளி விட்டு பை போன்ற அமைப்பு காணப்படுகிறது. பை போன்ற தட்டு வடிவ அமைப்பு காணப்படுது. இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா தைலகாய்டு. இந்த இடத்துல தான் ஒளிச்சேர்க்கை நிரம்பி காணப்படுகிறது. அடுத்து கிரானம். இந்த தைலகாய்டுகள்லாம் ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்டு நாணயம் போல காணப்படுறதால இந்த அமைப்பு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிரானம் அப்படின்றாங்க. இந்த கிரானம் ஒன்னோட ஒன்று ஸ்ட்ரோமா லெம்மா அப்படின்ற பகுதியால் இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து எதனுடைய அமைப்பு அப்படின்னாக்கா பசுங்கணிகத்தினுடைய அமைப்பு. அதாவது உரை, உள் உரை, வெளி உரை அப்படின்னு இடைவெளியோட காணப்படுது. அடுத்து வர வந்து ஸ்ட்ரோமா. இதில் ஸ்ட்ரோமாவில் வந்து மேட்ரிக்ஸ் இருக்கு. அடுத்து புரத சேர்க்கை நடைபெறுவதற்கான டிஎன்ஏ, 70S ரைபோசோம் போன்ற அமைப்புகள் காணப்படுது. அடுத்து தைலகாய்டு. பை போன்ற தட்டு வடிவ அமைப்பு தான் தைலகாய்டு. இதில் வந்து ஒளிச்சேர்க்கை நிறமிகள் காணப்படுது. கிரானா. இந்த தைலகாய்டுலாம் ஒன்னோட ஒன்று மேலே மேலே அடுக்கி வைக்கப்பட்ட நாணயம் போல காணப்படுது. இதுக்கு என்னன்னு பேர் அப்படின்னா
சாரி, இதுக்கு என்ன பேருனா கிரானம்னு பேர். இந்த கிரானம் வந்து ஒன்னோட ஒன்று ஸ்ட்ரோமா லெம்மாவால் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பசுங்கணிகத்தினுடைய வேலை என்னென்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்தல், தரசம் சேமித்தல், கொழுப்பு அமில உற்பத்தி, லிப்பிட் சேமிப்பு, பசுங்கணிகம் உருவாக்கம். அடுத்து ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறீங்க. திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். ஒளிச்சேர்க்கைன்னா உங்களுக்கு தெரியும், வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு நீரோட வினைபுரியுது. எப்போ அப்படி வினைபுரியும் அப்படின்னா சூரிய ஒளி கண்டிப்பாக இருக்கணும், பச்சையமும் கண்டிப்பாக இருக்கணும். இது ரெண்டும் முன்னிலை, சூரிய ஒளி முன்னிலையிலையும் பச்சையத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நீரோட சூரிய ஒளி முன்னிலையில் பச்சையத்தோடு சேர்ந்து கார்போஹைட்ரேட் அப்படின்ற உணவு சேமிக்கிற நிகழ்ச்சிக்கு தான் என்னென்ன பேர் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. இதனுடைய வாய்ப்பாடு C6H12O6 நீரையும் ஆக்சிஜனையும் தருகிறது. இதுதான் வந்து ஒளிச்சேர்க்கை வேதி சமன்பாடு. இது கூட உங்களை கேட்பாங்க, ஒளிச்சேர்க்கை வேதி சமன்பாடு. இந்த சமன்பாடில் வந்து ஒரு சில இடங்களை வந்து நிரப்பாமல் விட்டுருவாங்க. இந்த இடத்த நிரப்பாமல் விட்டுடலாம், இல்லைன்னா இந்த இடத்த நிரப்பாமல் விட்டுட்டு உங்களை நிரப்ப சொல்லி கேட்பாங்க. இது வந்து சின்ன கிளாஸ்லேருந்தே படிக்கிற ஒரு பேசிக் ஆன் சயின்ஸில் ஒரு பேசிக். இது ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? அதாவது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நீருடன் சேர்ந்து சூரிய ஒளி பச்சையும் முன்னிலையில் குளுக்கோஸ் அல்லது கார்போஹைட்ரேட் உணவை தயாரிக்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் போது நமக்கு என்ன வெளியே வரும் அப்படின்னா ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தான் அது வெளியிடும். இந்த நிகழ்ச்சிக்கு தான் என்னென்ன பேர் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. இப்போ ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா கண்டிப்பாக பச்சையம் வேணும். இந்த பச்சையத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நிறமின்னு பேர். இதில் வந்து 2 வகையான ஒளிச்சேர்க்கை நிறமிகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிட்டீங்க. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன அது அப்படின்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ புதுசாக படிக்கிற டாபிக் என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நிறமிகள். அதாவது ஒளிச்சேர்க்கை நிறமிகளை 2ஆக பிரிக்கிறாங்க. முதன்மை ஒளிச்சேர்க்கை நிறமி, துணை ஒளிச்சேர்க்கை நிறமி. முதன்மை ஒளிச்சேர்க்கை நிறமில என்ன இருக்கும் அப்படின்னா பச்சையம் A. முதன்மை ஒளிச்சேர்க்கை நிறமில என்ன இருக்கும் அப்படின்னா பச்சையம் A. இந்த பச்சையம் A என்ன பண்ணோம் அப்படின்னா சூரிய ஆற்றலை உறிஞ்சி அதிகமாக உறிஞ்சக்கூடியது. அதனால என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வினை மையம். அதாவது கண்டிப்பாக ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா பச்சையம் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் பச்சையம் A தான் வந்து சூரிய ஆற்றலை அதிக வேகமாக உறிஞ்சக்கூடியது. அதனால தான் இந்த பகுதியை, இந்த முதன்மை நிறமி பகுதியை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வினை மையம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துணை நிறமி ஒளிச்சேர்க்கை நிறமி எது அப்படின்னா பச்சையம் B, கரோட்டினாய்டு. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், ஒளிச்சேர்க்கை நிறமிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா முதன்மை ஒளிச்சேர்க்கை நிறமிகள், துணை ஒளிச்சேர்க்கை நிறமிகள். முதன்மை ஒளிச்சேர்க்கை நிறமி எது அப்படின்னா பச்சையம் A. துணை ஒளிச்சேர்க்கை நிறமி எது அப்படின்னாக்கா பச்சையம் B, கரோட்டினாய்டு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் துணை. இங்கே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கணிகங்கள் வகையில் பசுங்கணிகம். இதுதான் வந்து பச்சையம் A. இது ரெண்டும் வந்து பச்சையம் பியும் கரோட்டினாய்டு சேர்ந்தது பச்சையம் Bல வரும். அடுத்து பார்க்கும்போது அப்படின்னாக்கா இந்த கரோட்டினாய்டு பச்சையம் B என்ன அப்படின்னா ஏற்பி நிறமி மூலக்கூறுன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய ஆற்றலை உறிஞ்சி அந்த சூரிய ஆற்றலை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா பச்சையம் ஏக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 அமைப்புக்கும் சேர்ந்து என்ன பேர் அப்படின்னா ஒளி தொகுப்பு. இந்த வினை மையமும் ஏற்பி நிறமி மூலக்கூறும் சேர்ந்து பேர் என்ன அப்படின்னா ஒளி தொகுப்பு. ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி அவசியம். இந்த சூரிய ஒளியை வச்சு ஒளிச்சேர்க்கை வினையை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒளி சார்ந்த வினை, ஒளி சாரா வினை. இந்த ஒளி சார்ந்த வினையை ஒளி வினைன்னு சொல்லலாம், ஹில் வினைன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ராபின் ஹில் 1939ஆம் ஆண்டு இந்த ஒளி சார்ந்த வினையை பற்றி ஆராய்ச்சி செய்து வெளியிட்டாரு. அதனால இந்த வினையை என்னன்னு சொல்றாங்கன்னா ஹில் வினை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒளிச்சேர்க்கை நடைபெற கண்டிப்பாக சூரிய ஒளி தேவை. அந்த சூரிய ஒளி முன்னிலையில் நடைபெற வினையை வந்து ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை அல்லது ஹில் வினை என்று அழைக்கலாம். இது எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னா தைலக்காய்டு, அதாவது பசுங்கணிகத்தில் தைலக்காய்டு, நம்ம அமைப்பில் பசுங்கணிகத்தினுடைய அமைப்பிலேயே படித்தோம். தைலக்காய்டுன்னு ஒரு அமைப்பு. அந்த தைலக்காய்டுன்ற அமைப்பில் தான் இந்த ஒளி சார்ந்த வினை வந்து நடைபெறுகிறது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த நிறமி பச்சையம் நிறமி சூரிய ஒளியை இழுத்து
ஏடிபி NADH2 அப்படின்ற உணவுப் பொருளை சேமிக்குது. இந்த நிகழ்வு வரைக்கும் என்ன பேர் அப்படின்னா ஒளி சார்ந்த வினை அப்படின்னு பேர். அடுத்து ஒளி சாரா வினை அல்லது இருள் வினை அல்லது உயிர் பொருள் உற்பத்தி நிலை. இந்த நிலையில என்ன நடைபெறுது அப்படின்னா இந்த ஒளி சார்ந்த வினையில உருவாக்கப்படுற ஏடிபி NADPH2 இது ரெண்டும் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து கார்போஹைட்ரேட்டை ஒடுக்கமடைய செய்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேர் அப்படின்னா ஒளி சாரா வினைன்னு பேரு. இந்த வினை எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னா பச்சையம் நிறமில ஸ்ட்ரோமா அப்படின்ற பகுதியில் நடைபெறுது. உங்களை வினா கேட்கும் பொழுது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒளி சார்ந்த வினை பச்சையம் நிறமில எந்த பகுதியில் நடைபெறுது அப்படின்னா தைலகாய்டில் நடைபெறுகிறது. ஒளி சாரா வினை ஸ்ட்ரோமா என்ற பகுதியில் நடைபெறுகிறது. ஒளி சார்ந்த வினை தைலகாய்டு பகுதியில் நடைபெறுகிறது. இந்த முதல் நிகழ்ச்சியில் தயாரிக்கப்படுற ஏடிபி NADPH2 கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைகிறது இந்த ஒளிசாரா வினையில. இந்த நிகழ்ச்சியை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா 1961ஆம் ஆண்டு மெல்வின் கால்வின் கண்டுபிடிச்சதால இந்த ஒளிசாரா வினை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கால்வின் சுழற்சி என்று அழைக்கிறார்கள். அடுத்து இந்த இடத்துல ஏடிபி NADPH2 அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். அதனுடைய விரிவாக்கம் ஏடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபி என்றால் என்னன்னா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபின்னா அடினோசைன் டைபாஸ்பேட். NAD நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. NADP அப்படின்னா நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படின்றது இதனுடைய விரிவாக்கம். இதுவும் உங்களை 1 வேர்டில் இல்லைன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. இதனுடைய விரிவாக்கம்னா ஏடிபியோட விரிவாக்கம் என்ன, ஏடிபியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதணும். அடுத்து ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள். ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணியை 2ஆக பிரிக்கிறாங்க. உட்புற காரணிகள், வெளிப்புற காரணிகள். உட்புற காரணிகள் எது வரும் அப்படின்னா அந்த தாவரத்தில் உள்ள நிறமிகள், இலையினுடைய வயது, கார்போஹைட்ரேட்டு, ஹார்மோன்கள், கார்போஹைட்ரேட்டினுடைய செறிவு, ஹார்மோன்கள் இதெல்லாம் உட்புற காரணிகளாக சொல்றாங்க. வெளிப்புற காரணிகள் எது சொல்றாங்க அப்படின்னா சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, வெப்பநிலை, நீர். இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா வெளிப்புற காரணிகள்னு சொல்றாங்க. இப்போ நம்ம மைட்டோகாண்ட்ரியாவின் அமைப்பை பார்க்க போறோம். செல்லில் காணப்படும் இழை போன்ற அல்லது துகள் போன்ற அமைப்புக்கு தான் என்னன்னு பேர் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவை 1857ஆம் ஆண்டு கோலிக்கர் அப்படின்ற அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்சாரு. மைட்டோகாண்ட்ரியாவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை செல்லின் ஆற்றல் நிலையம்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏடிபி அப்படின்ற உணவை உற்பத்தி செய்யறதால தான் இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல புரதம் 60-70% காணப்படுகிறது. லிப்பிட் 25-30% காணப்படுகிறது. RNA DNA 5-7% வரைக்கும் காணப்படுகிறது. இதனுடைய உள்ள அமைப்புன்னு பார்க்கும்போது இந்த மைட்டோகாண்ட்ரியாவை சுற்றி 2 உரைகள் காணப்படுகிறது. உள் உரை, வெளி உரை அல்லது உள் சவ்வு, வெளி சவ்வுன்னு சொல்லலாம். இந்த வெளி சவ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா வழவழப்பாக இருக்கும். இது வெளியில் இருக்கிற பொருட்களை உள்ள செல்வதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே போரின் மூலக்கூறுகள் காணப்படுது. இந்த போரின் மூலக்கூறுகள் தான் ஒரு வழி போல செயல்பட்டு உள்ள இருக்கிற செல்களையும் வெளியில் இருக்கிற செல்களையும் ஒரு வழி போல செயல்பட்டு உள்ள சில பொருட்கள் போகிறதுக்கும் வெளியே சில பொருட்கள் வர்றதுக்கும் இந்த போரின் மூலக்கூறுகள் இந்த இடத்துல பயன்படுது. இதனுடைய அளவு எவ்வளோன்றாங்க அப்படின்னா 60-70 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இதனுடைய அளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உள் சவ்வு. இந்த உள் சவ்வு பல மடிப்புகளாக மடிந்து காணப்படும். இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தேர்வு கடத்து சவ்வுன்றாங்க. தேர்வு கடத்து சவ்வு அப்படின்னா அதுக்கு தேவையானதை மட்டும்தான் அது உள்ள கடத்தும். தேவையில்லாத பொருட்களை உள்ள கடத்தாது.
அது வந்து அதனால தான் அது வந்து செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புறதால தான் அந்த ஜவ்வுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா தேர்வு கடத்து ஜவ்வு அப்படின்னு பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உள் ஜவ்வுல வந்து விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுது. அந்த விரல் போன்ற நீட்சிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா கிறிஸ்டே. இந்த இடத்துல நிறைய நொதிகள் காணப்படும். இந்த கிறிஸ்டே மேலே இந்த விரல் போன்ற நீட்சி போன்ற பகுதிகளில் வந்து நிறைய துகள்கள் ஒட்டி கொண்டிருக்கும். அந்த துகள்களுக்கு என்ன பேருன்னா ஆக்சிசோம்கள் அப்படின்னு பேர், இல்லைன்னா F1 துகள்கள்னு சொல்லலாம். இந்த F1 துகள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா டென்னிஸ் ராக்கெட் வடிவத்தில் காணப்படும்னு சொல்கிறாங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா F1 துகளோட வேலை வந்து ATP உற்பத்தி செய்கிறது தான் இந்த F1 துகள்களோட வேலை. இதில் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் மேட்ரிக்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த மேட்ரிக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா புரதம் இருக்கும், லிப்பிட் இருக்கும், கிரப்ஸ் சுழற்சி நடைபெற தேவையான நொதி காணப்படுது அப்படின்றாங்க. 70S ரைபோசோம் காணப்படுது, tRNA காணப்படுகிறது, DNA காணப்படுகிறது. அடுத்து மைட்டோகாண்ட்ரியாவின் பணிகள் என்ன அப்படின்னா சுவாசித்தலில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து ATP தயார் செய்கிறதால ATP இந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படுறதால தான் இதுக்கு என்னென்னு பேருனா ஆற்றல் மையம்னு பேர். உங்களை ஒன்வேர்டில் கேட்பாங்க, செல்லின் ஆற்றல் நிலையம் எது அல்லது ஆற்றல் மையம் எது, செல்லின் ஆற்றல் நிலையம் அல்லது செல்லின் ஆற்றல் மையம் எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா ஆன்சர். அடுத்து கால்சியம் அயனினுடைய சமநிலையை பாதுகாக்குது இது. அடுத்து செல்லின் வளர்ச்சிதை மாற்றத்தையும் இது பாதுகாக்குது. இப்போ நம்ம சுவாசித்தலின் வகைகள் பார்க்க போகிறோம். நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க சுவாசித்தல் என்றால் என்ன. சுவாசித்தல் என்றால் என்னென்னா ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு உயிரினமும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் நிகழ்ச்சி தான் சுவாசித்தல்னு நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரோம். ஆனால் இப்போ நீங்கள் பெரிய கிளாஸ் வந்துட்டீங்க 10ஆம் வகுப்பு. சுவாசித்தல்னா வெறும் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறது கிடையாது. அது என்ன அப்படின்னா உணவானது, உணவு செல்லுக்குள்ள உணவானது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலாக மாறுற நிகழ்வு. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா செல் சுவாசம் அப்படின்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்கன்னா செல் சுவாசம். சின்ன கிளாஸ்ல நம்ம படித்தோம் ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், இதுதான் சுவாசித்தல். ஆனால் இப்போ அடுத்த நிலையில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம உட்கொள்கிற உணவு ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலாக நமக்கு கொடுக்கிறது. அந்த நிகழ்வு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா செல் சுவாசம் அப்படின்றாங்க. இந்த செல் சுவாசத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம். அது என்ன காற்று சுவாசம் அப்படின்னா ஒரு சுவாசித்தல் நிகழ்வின் போது நாம் உட்கொள்ளும் உணவானது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் ஆற்றலாகவும் பிரிந்தா அது வந்து காற்று சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. C6H12O6 + 6O2, C6H12O6 குளுக்கோஸ், O2 ஆக்சிஜன், இது ரெண்டும் வினை புரிந்து நம்ம மாறுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 ஆகவும் நீர் H2O ஆகவும் ATPன்றது தான் ஆற்றல், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஆற்றலாக மாறுகின்ற நிகழ்ச்சி. இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்பட்டு கார்பன் டை ஆக்சைடும் நீரும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கிறது. இப்படி நடந்தால் இது வந்து காற்று சுவாசம். இந்த காற்று சுவாசம் வந்து 3 படிநிலைகளில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் படிநிலை கிளைகாலிசிஸ். இந்த கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் சைட்டோபிளாசம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படுகின்ற சைட்டோபிளாசத்தில் தான் இந்த கிளைகாலிசிஸ் நடைபெறுது. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக மாறுகிறது. குளுக்கோஸில் 6 கார்பன் இருக்கும், இந்த பைருவிக் அமிலத்தில் 3 கார்பன் தான் இருக்கும். அப்போ உணவு இந்த இடத்துல உடைக்கப்படுது, உணவானது உடைக்கப்படுறது. இதுதான் இந்த வரைக்கும், அதாவது குளுக்கோஸ் பைருவிக் அமிலமாக மாறுற நிகழ்ச்சி தான் வந்து கிளைகாலிசிஸ். ரெண்டாவது கிரப்ஸ் சுழற்சி. இந்த கிரப்ஸ் சுழற்சி என்ன நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படுகின்ற உட்கூழ்மத்தில் நடைபெறுகிறது. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு முதல் நிலை, அதாவது கிளைகாலிசிஸ்ல என்ன உருவானது பைருவிக் அமிலம். இந்த பைருவிக் அமிலம் ஆக்சிகரணம் அடையுது. பைருவிக் அமிலம் ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாறுது. இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கிரப்ஸ் சுழற்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா TCA. அப்படின்னா TCA என்னன்னா
ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி. TCAனா ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சின்னு இதுக்கு பெயர் சொல்றாங்க. அடுத்து மூன்றாவது நிலை எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அமைப்பு. இது எங்க நடக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற உட் சவ்ல நடைபெறுது. மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற உட் சவ்ல நிறைய எலக்ட்ரான்கள் இருக்கு. எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அமைப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இந்த மூன்றாவது நிலை நடைபெறுது. இதுல என்ன அந்த நிலையில நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு முதல் நிலையிலையும் ரெண்டாவது நிலையிலையும் என்ன உருவாயிருக்கும் அப்படின்னா NADH2O FADH2 நம்மளுக்கு உருவாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நிலையிலும் ரெண்டாவது நிலையிலையும் NADH2 FADH2 உருவாயிருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த NADH2வும் FADH2வும் வந்து NAD+ ஆகவும் FAD+ ஆகவும் ஆக்சிகரணம் அடைகிறது. ஆக்சிகரணம் அடையும் போது நமக்கு ஆற்றல் வெளியே வருது. இந்த ஆற்றல் என்ன பண்ணுது அப்படின்னா ADPயை ATPயா மாற்றுது. இதுக்கு ஏற்கனவே விளக்கம் நம்ம படிச்சிட்டோம். ADPனா அடினோசின் டைபாஸ்பேட், இது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இது அப்போ இந்த ஆற்றல் வந்து ADPயை ATPயா மாற்றுது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாஸ்பேட் சேர்க்கணும் சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியின் அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியிடப்படும். இந்த எலக்ட்ரான் ஆக்சிஜனோட சேர்ந்து நீராக மாறிவிடுகிறது. காற்றில்லா சுவாசம். காற்றில்லா சுவாசத்துல காற்று இருக்காது. இங்க பாருங்க, முதல் நிகழ்ச்சியில நம்ம C6H12O6+6O2ன்னு எழுதியிருப்போம். இந்த ஆக்சிஜன் நம்ம எழுதியிருக்க மாட்டோம். அதாவது ஆக்சிஜன் இல்லை. இந்த இடத்துல என்ன இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையிலையும் சுவாசம் நடைபெறும். எடுத்துக்காட்டுனா பாக்டீரியா, ஈஸ்ட் போன்ற சின்ன சின்ன உயிரினங்கள், அந்த கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் வந்து ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையிலும் வாழக்கூடியவை. அங்கெல்லாம் வந்து காற்றில்லா சுவாசம் தான் நடைபெறுது. C6H12O6. அப்போ காற்று இல்லாமல் இந்த குளுக்கோஸ் ஆனது என்னவா மாறிடும்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தனாலாகவும் மாறுகிறது. இங்கே பாருங்க, காற்று சுவாசத்துல கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்குது. காற்றில்லா சுவாசத்துல நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் எத்தனாலும் கிடைக்கிறது. கூட ஆற்றலும் கண்டிப்பா வரும். ATPன்றது ஆற்றல். இது எந்த நிகழ்ச்சியில காற்றில்லா சுவாசம் நடைபெறுறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தயிர் புளித்தல் சொல்லலாம். மதுபானங்கள் தயாரிக்கிறது, எல்லா மதுபானங்களும் வந்து இந்த காற்றில்லா சுவாச முறை. நொதித்தல்னு கூட சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி என்னன்னு சொல்லுவாங்க, நொதித்தல்னு கூட சொல்லுவாங்க. காற்றில்லா சுவாசத்துல என்னன்னு சொல்லுவாங்கன்னா நொதித்தல். தயிர் உருவாதல், மதுபானங்கள் தயாரிக்கிறதெல்லாம் வந்து காற்றில்லா சுவாசம்னே சொல்லலாம். அடுத்து முக்கியமான கேள்வி உங்களை அடிக்கடி கேட்பாங்க, சுவாச ஈவு என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், சுவாசம்னா என்னன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறது. அப்போ நம்ம வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் அளவுக்கும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவுக்கும் இடையே உள்ள சதவீதம் தான் என்ன அப்படின்னா சுவாச ஈவு. சுவாச ஈவு என்றால் என்னன்னா வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவுக்கும் இடையே உள்ள சதவீதம் தான் சுவாச ஈவு. இதுவரைக்கும் நம்ம இந்த தாவர உள்ளமைப்பியல் மற்றும் செயலியலை பற்றி படித்தோம். உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.